அப்படின்னா 40 பைசா தரியா? நாங்க வரோம். சரிடா, சீக்கிரம் வாடா. வாங்கடா. என்ன தலைவர போட்டா? தலைவர் போற நேரமாச்சு. போனதும் காராம்பஸ் உட்கார்ந்து ஆத்தா பாலை கொடுத்துடும். தலைவர் பால் கொடுத்து பார்த்து பாரு. வாங்கடா போலாம். வாங்கடா. வாடா, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறான். உட்கார். என்ன விஷயம்? மழை இல்லாம நிலமும் காஞ்சு பயிரும் காஞ்சு போச்சு. கொஞ்ச நஞ்சு இருக்கிற பூமியும் வெடிச்சு போயிடும் போல் இருக்கு. அதனால உடனடியா அக்கா நிவாரண பணியில இறங்க போறாங்க. தெற்கால் இருக்கிற அந்த நிலத்தை உங்க சின்னம்மா விக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. இறையா, நீ என்ன பண்ற? இந்த பத்திரத்துல ஒரே ஒரு கையெழுத்த போடுற. ஆமா, இது வரைக்கும் 3 முறை கையெழுத்து போட்டிருக்கேன். இனிமே போட மாட்டேன். போ தம்பி. ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிட்டல்ல, இவன் பேசுவான்டா. இறையா, விவகாரம் பண்ணாத. ஒழுங்கா கையெழுத்து போடு. நான் போட மாட்டேன். போ. ஏண்டா முறைச்சா பாக்குற? கையெழுத்து போறியா இல்லையா? நான் போட மாட்டேன். போட மாட்டேன். போட மாட்டேன். உன்னை மிதிச்சே கொண்டு சும்மா நீ ஆம்பல்னா ஒன்ன மாதிரி ஆள்கிட்ட இனிமே நீ சண்டியர் இல்ல, நான் தான் சண்டியர். குழந்தையா இருக்கும் போதே அவன் ஜோலியை முடிச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அவங்க அப்பா சாகும்போது என்கிட்ட என்ன சொல்லி ஒப்படைச்சாரு தெரியுமா? சொத்து பூராவும் அவன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். ஏதாச்சும் காய்ச்சல் வந்து செத்தான்னா கூட விஷத்தை வச்சுதான் கொண்டு விட்டேன்னு ஊருக்காரவங்க உன்னை பத்தி பேசுவாங்கன்னு சொன்னாரு. அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டா, அவன் கேட்கறதுல என்னடா தப்பு இருக்கு? எடுத்ததுக்கெல்லாம் நிலத்தை வித்துக்கிட்டு இருந்தா அது என்னடா நியாயம்? உன்னை நம்பி எதுவும் பேச முடியாதுக்கா. நீ இந்த பக்கம் பேசுவ, அந்த பக்கம் பேசுவ. சரி, சோத்த போடு. வீரையா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, விடு. நீதான் ராசாப்பாடை சாப்பிடுறது கிடையாது. இந்த பாலை குடிச்சிட்டு காலாகாலத்துல படுத்து தூங்குப்பா. இந்த குடி.
இந்தாம்மா, இதுல 15,000 ரூபாய் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நகைகளையும் வாங்கி இந்த பணத்தையும் சேர்த்து வச்சுட்டேன். ஒரு நல்ல பையனா கிடைச்சிட்டா உன் கல்யாணத்தையும் முடிச்சிருவேன். அப்படி என்னப்பா நான் உங்களுக்கு சுமையா இருக்கேன்? வடிவு, என்ன ஒருத்தர் கிட்ட ஒப்படைச்சிட்டா அப்புறம் நீங்க தனிமரம் ஆயிடுவீங்க. பிறகு உங்களை யார் கவனிச்சுக்குவாங்க? பெத்தவங்களை பத்தி கவலைப்படுற பிள்ளைங்க இப்ப ரொம்ப குறைச்சலுமா. நான் கொடுத்து வச்சேன். அப்பா, எனக்கு பெரிய இடத்த மாப்பிள்ள பார்க்கணும்னு நினைக்காதீங்கப்பா. கை நிறைஞ்ச காசை விட கண் நிறைஞ்ச புருஷன் தான்ப்பா முக்கியம். அப்படி ஒரு புருஷனும் கிடைச்சு அதோட நீங்களும் என் கூடவே இருந்துட்டா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மகமாய் புண்ணியத்துல உன் மனசு போலவே எல்லாம் நல்லபடியாவே நடக்குமா, கவலைப்படாது. வடிவு, இந்த பணத்தை கொண்டு போய் உள்ள வைமா. செல்லதுரை, நீதாப்பா என்ன காப்பாத்தணும், நீதாப்பா என்ன காப்பாத்தணும். என்ன கண்டப்பா? எந்திருப்பா, உட்காரு உட்காருப்பா, உட்காரு. என்ன விஷயம்? வர வேண்டிய பணம் கைக்கு வரல. சொன்னபடி சீர்வரிசை செய்யலைன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. இது மட்டும் நடக்கலைன்னா நான் உயிரோட இருக்கவே முடியாது செல்லதுரை. வடிவு, அந்த பணத்தை கொண்டு வாமா. பிரச்சனைகள் வர்ற போது பயந்து சாகிறவன் கோழை, அதை எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கிறவன் தான் மனுஷன். இந்தாங்கப்பா. கண்டப்பா, இதுல 15,000 ரூபாய் இருக்கு. நம்ம 2 பேருடைய சிறு வயசு பழக்கத்தை வச்சு என் மக கல்யாணத்துக்காக வச்சிருந்த இந்த தொகையை உங்ககிட்ட தர்றேன். சீக்கிரப்பி கொடுத்துருப்பா. அறுவடை முடிஞ்சு அடுத்த நிமிஷமே கொடுத்துறேன். நான் வர்றேன் செல்லதுரை. சரி, சந்தோஷமா போயிட்டு வா கண்டப்பா. புறப்படு. அம்மா வடிவு, வர்றம்மா. அடியே, அன்னைக்கு நான் போட்ட கொல்லத்தை கலைச்சு அந்த வீட்டுக்கு எஜமானி ஆயிட்டேன். இன்னைக்கும் நான் போட்ட கொல்லத்தை கலைக்கிறேன். என்னடி செய்ய காத்துட்டு இருக்க? அடியே, ஈச்சப்பட்டியில எல்லோருண்ட வத்த கசமாலம் சொத்து சொகம் நல்ல புருஷன் அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை போல பாவிங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுடி. ஆமாண்டி, நாங்க பாவிங்கதான். ஆனா இது வரைக்கும் எந்த குடும்பத்தையும் கெடுக்கல. எடுபடியா வந்து இரும்பப்பட்டி சாவியை பிடிக்கல. இந்த சக்கரத்துக்கு எப்ப பாரு என் நகை மேலேயே ஒரு கண்ணு. பேச்சு வாக்குல இருக்கும்போது அவ கண்ணு எங்கேயெல்லாம் மேய்து பத்தியா? நகைக்கும் பணத்துக்கு நாயா அலையிற. அந்த நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தானே நீ திருட்டு தாலி கட்டிக்கிட்ட. என்னைய சொல்ற நீ அலையிறன்னு? நான் திருட்டு தாலி கட்டிக்கிட்டு வீட்டோட இருக்கேன். உன்ன மாதிரி திருட்டு சோத்துக்காக லோ லோ லோன்னு அலையல. அடியே, உன்னை சும்மா விடக்கூடாதுடி. என்னடி சொல்லு? என்னடி சொன்ன? நானு அலையிறேன் சொன்னேன். யாரு? நீயா நானு? இன்னைக்கு பாக்குறவா தெரியாதா? என்ன செய்ய பாரு. திமுரு நேத்து வந்த மாதிரி ஐயோ காது காது மாதிரியே ஒரு கண்ணு கம்மல் மாதிரியே கண்ணு உனக்கு குட்டி குட்டி அடி. விடுங்கம்மா, விடுங்கம்மா. ஏம்மா இப்படி சண்டை போடுறீங்க? நீங்க தான் பொம்பளைங்க. பட்ட பகல நடுவீதியில இப்படி அடிச்சுக்கிட்டீங்களே. ஏமா, நீங்க என்ன சண்டியரா இல்ல சம்சாரம் பண்ற பொம்பளைங்களா? புடவை அமுது கூட தெரியாம சண்டை போட்டுக்கிட்டீங்களே. போங்கம்மா போங்கம்மா, பார்க்கவே அசிங்கமா இருக்கு. துப்புங்க உன் முகத்துல. என் முகத்துல ஏண்டி? உன் முகத்துல, உங்க அப்பா முகத்துல, உன் உறமுறை முகத்துல காரி துப்பு நம்பி தட்டுக்கிட்ட சிரிக்கி. வெளியே போயிருக்கிறேன் தம்பி வரட்டும், உன்னை பேசிக்கிறேன் பேசியாமா. என் புருஷன் வரட்டும், அந்த ஆளை விட்டு உன்னை அடிக்கிறேன். உன் புருஷன் தானே, அவ ஒன்னையும் அடிக்க மாட்டான். இனிமே அவ வந்து என்ன சிச்சி பாடி அச்சி, நீ பாடி. வாங்க தம்பி போலாம். அடக்கோழி, முட்டைக்கோழி, சாமக்கோழி, சண்டைக்கோழியோ கோழியோ 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 கோழி. யோ கோழிக்காரர, கோழியை காட்டு பார்க்கலாம். கூட இறக்குங்க ஐயா. இது வேறயா? ஏயா, இவனுக்கு காடு கரை இருக்கு, கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கா. இவன் எதுக்கு என் கோழி வித்துட்டாயா? அட அதுங்களா, இவன் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு கோபக்காரி. எந்த நேரமும் குழந்தை அடிக்கிற மாதிரி இவனை அடிச்சுக்கிட்டே இருப்பான்.
பாவம் இவன் வேற ஒத்த நாடியா, அவளுக்கு பயந்துதான் கோழி விக்கிற சாக்குல இப்படி வெளியில அலையறான். ஓஹோ, நான் அடி வாங்குறது இவன்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? அதுதான் நெத்தி அடி அடிக்கிறாங்க. ஆமா. புடவைக்காரரா வாங்க, உள்ள வாங்க. அம்மா, இந்த ஜில்லாவிலேயே உங்களை மாதிரி ஜிலி ஜிலின்னு கண்ணுள்ள ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. கண்ணா இது பாக்குறவன் மனச புண்ணால ஆக்குது. எனக்கு பிடிக்கிற மாதிரி நீதான் ஒரு புடவை எடுத்துக்கூட. சரி, இத பாருங்க. வேண்டாம் உடங்க, இது லேட்டஸ்ட் டிசைன். மேல இருக்கிறது நைலான் சேல். இது தோரல் நின்ன போச்சு. ஒண்ணுமே பிடிக்கலையா? சரி வேணாம். இது பஞ்ச கல்யாணி, சும்மா அட்டகாசமா இருக்கும். அம்சமா இருக்குது. இப்பதான் புரியுது ரசனை. சரிம்மா, விஷயத்துக்கு வருவோம். இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்ல, எனக்கு பிடிக்கல. அப்ப வந்தது லேட்டா? இது பிடிச்சிருக்கு. சரி, அதே எடுத்துக்கங்க. நீங்க இன்னொன்னு பாக்கலையே, வெட்டமடி பவானி ஜமுக்காலம். இத 2 பேரும் போத்திக்கிட்டா கதகதப்பா தூங்கலாம். ஏன் வயிற்றுல கலப்புற? கல்யாணத்தப்ப எங்க அப்பா கொடுத்த ஜமக்காலம் அப்படியே இருக்கு, அருமையா பெட்டியில. ஏமா, ஆளு நல்ல வாட்ட சாட்டமா கொத்தமல்லி கட்டு மீசையோட இருக்காரு. அப்ப உங்க பேர் என்ன சொல்லுங்க? சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு. காலையில வந்திருக்கிறேன், பெருங்கையோட அனுப்புறீங்க. மறுபடியும் வாங்க, பணத்தை கொடுத்துடுறேன். மிஸ்டர் செல்லதுரை,